This is Natarajan from Njan channel. இது நம்ம பைத்தான் டுட்டோரியல் சீரிஸோட 6th டுட்டோரியல். இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து கிளாஸஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸஸ்ங்கிற கீழே என்னெல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸஸ், ஆப்ஜெக்ட், கிளாஸஸோட மெம்பர்ஸ், அந்த கிளாஸ் மெம்பர்ஸ்ங்கிறதுல வேரியபிள், மெத்தட்ஸ் ரெண்டுமே கவர் ஆயிடும், கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த 4 தான் வந்து மேஜரா இந்த வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறது. நார்மலா வந்து கிளாஸஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஊப்ஸ் பேஸ்டு கான்செப்ட்ல நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம குரூப் லெவல் பண்றதுக்காக யூஸ் ஆகுறது. இது வந்து காமன் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும், ஊப்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுலயும். ஸோ பைத்தான்ல எப்படி டிஃபைன் பண்ண போறோம், சில டிக்ளரேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட சிண்டெக்ஸ் தான் மாறப்போகுது. ஸோ லாஜிக் வைஸா வந்து எல்லாமே சேம் தான். ஓகே, ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவோம். சாம்பிள் டாட் பைத்தான் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ இதுல வந்து என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். கிளாஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சிண்டெக்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ்ங்கிற கீவேர்ட், அடுத்து வந்து நேம். மேபி நான் இதோட கிளாஸ் நேம் வந்து டெஸ்ட்னு கொடுக்குறேன், கோலன். இங்க வந்து நான் x ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்றேன். இதை ரன் பண்ணா ஆப்வியஸா நமக்கு வந்து எந்த அவுட்புட்டும் வராது. பட் ஸ்டில் எரர் இல்லாம இருக்கான்னு பார்க்கணும். வருது. ஓகே, எதனால அவுட்புட் வராது அப்படின்னா ஒரு கிளாஸுக்குள்ள உள்ள மெம்பர் எப்பவுமே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நான் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு கீழே நான் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நார்மலா ஒரு வேரியபிள் நேம், என்ன நேம் வேணாலும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு இந்த கிளாஸோட நேம். ஓகேவா? இந்த கிளாஸோட நேம் இப்படி நான் கொடுக்குறேன். லைக் ஃபங்க்ஷன் கால் மாதிரி கொடுக்கணும். இப்போ சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணல நியூங்கிற மாதிரி கீவேர்டு கொடுத்து கொடுப்போம். பட் இங்க வந்து நியூங்கிற கீவேர்ட்லாம் கிடையாது. வேரியபிள் நேம் ஈக்குவல் டு இந்த கிளாஸ் நேம் ஆஃப். ஓகேவா? அடுத்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் பண்றேன் ஓபிஜே டாட், ஏன்னா நான் சொன்னேன் கிளாஸோட நான் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸை ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ் வச்சு டாட் நோட்டேஷன்ல தான் கால் பண்ணுவோம். ஸோ நான் இப்படி வந்து கால் பண்ணிட்டேன். ஓகே, 10ன்னு வந்திருக்கு. இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட வேல்யூவை இந்த பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து 15 மாத்துறேன். மாத்திட்டு திரும்ப வந்து பிரிண்ட் பண்றேன் அதே ஆப்ஜெக்ட. இப்போ வந்து பாருங்க, ஸோ இனிஷியலா 10 தான் இருந்துச்சு, அடுத்து 15 மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா இதுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதை வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஆப்ஜெக்ட் 2ன்னு நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து இங்க பாருங்க 10, 15, பட் இது வந்து இதுல ரெஃப்ளெக்ட் ஆகல. ஸோ மேஜரா இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ல கிளாஸோட மெயின் பெனிஃபிட்டே என்னன்னா இன்ஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி அது வந்து இண்டிபெண்டா இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ்ல நான் சேஞ்ச் பண்ணது இந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது இன்கேஸ் இது நியூ ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா. ஸோ அதுதான் வந்து மேஜரா அந்த கிளாஸ்ங்கிறது கொண்டு வந்ததுக்கான ரீசனே. ஓகேவா? ஸோ நான் இது மாதிரி வந்து இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற சின்டெக்ஸ். ஸோ கிளாஸுக்கு என்ன சின்டெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸுங்கிற கீவேர்ட், அடுத்த கிளாஸ் நேம், கோலன், உள்ள வந்து அதுக்குள்ள மெம்பர்ஸ் எல்லாமே இப்படி வரும். ஸோ எப்படி நம்ம ஃபார் லூப்புக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து அதோட பாடி வந்து இன்டென்டேஷன் பொறுத்து மாறும்னு சொன்னோமோ சேம் அதே சின்டெக்ஸ் தான் இங்கேயும். ஸோ இந்த இன்டென்டேஷனுக்குள்ள வர்ற எல்லாமே வந்து இந்த கிளாஸோட பாடின்னு கன்சிடர் ஆகும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த நேம் வந்து ஸ்மால் டீயா மாத்துறேன், இங்கேயும் மாத்துறேன். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இங்க என்ன நேம் கொடுக்குறோமோ அதான் இங்கேயும் கொடுப்போம். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அவுட்புட், ஸோ நமக்கு வந்து இப்போ அவுட்புட் வந்துருச்சு. பட் பைத்தானை பொறுத்தவரை நம்ம கிளாஸ் நேம் டிஃபைன் பண்றதுக்கு நம்ம சொல்லுவோம்ல சில நேமிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த மாதிரி நேமிங் ஸ்டாண்டர்ட் எப்பவுமே கிளாஸ் நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோடது. ஸோ நீங்க எப்ப ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணாலும் இந்த கேபிட்டல் லெட்டருங்கிறத மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது மட்டும் இல்ல, ஈவன் வந்து எந்த வேரியபிள் நம்ம இதுவா இருந்தாலும் பைத்தானை பொறுத்தவரை எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் அந்த இன்ஸ்டன்ஸா தான் வந்து பைத்தான்ல கன்சிடர் ஆகும். ஈவன் வந்து நான் இங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், இதையே கூட நான் டைப் ஆஃப் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தா கிளாஸ் இன்ட். ஸோ இதுவும் வந்து ஒரு இன்டீஜர்ங்கிற கிளாஸா தான் வந்து இதுவாகுது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஈவன் நான் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் டிக்ளேர் பண்றேன், இதுக்குள்ளேயே வந்து ஒரு எஸ்டிஆர் நேம், மேபி நான் வேற ஏதாவது ஒன்றுன்னு ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எஸ்டிஆருங்கிற கீவேர்டு மாதிரி ஆகுது. இப்போ வந்து எஸ்டிஆர் 1ங்கிறத இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தா
இதுவும் வந்து ஒரு கிளாஸ், இதுவும் ஒரு கிளாஸ். ஸோ பைத்தானை பொறுத்தவரை எல்லாமே வந்து கிளாஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸா தான் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த கிளாஸ்ங்கிறது ஒரு மேஜர் ரோல் வந்து பைத்தான்ல வந்து ப்ளே பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு சிம்பிளா ஒரு வேரியபிள் வந்து பார்த்துட்டோம். இப்போ இதுக்குள்ள ஒரு மெத்தட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, நார்மல் இதே இன்டென்டேஷன்ல நம்ம நார்மலா வெளியில ஒரு மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணோம்னா பைத்தான்ல பார்த்தோம் போன வீடியோல. அதே மாதிரி தான் இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா டிரா அப்படின்னு கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து நான் இங்க வந்து ஸ்டார் கொடுக்குறேன். ஓகே. பட் கிளாஸ்க்குள்ள கிரியேட் பண்ற பைத்தானோட மெத்தடுக்கு ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் ஒன்னு இருக்கு. என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு வேரியபிள் வந்து அதோட இன்ஸ்டன்ஸை பாஸ் பண்றதுக்கு நம்ம டிக்ளேர் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஈவன் எம்டி பரான்டிசிஸா தான் எனக்கு தேவை, எனக்கு எதுவும் பாராமீட்டர் தேவை இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து இதுக்கு வந்து செல்ஃப்னு சொல்லி ஒரு இன்ஸ்டன்ஸ், அதாவது நம்ம மீதி லாங்குவேஜ்ல திஸ்ன்னு சொல்லி பாஸ் ஆகும்ல அந்த மாதிரி. ஸோ இந்த செல்ஃப்ங்கிறது ஒன்று கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணணும். இது பண்ணலன்னா என்ன ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன் அடுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெத்தடை நான் உங்களுக்கு கால் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்றேன், ஓபிஜே டாட் மெத்தடுங்கிறதும் கிளாஸோட மெம்பரா இருக்கனால ஆப்ஜெக்ட் வச்சு தான் கால் பண்ண போறோம். டாட் டிரா. ஓகேவா? இப்போ நான் கால் பண்ணிட்டேன். இங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். நமக்கு அந்த ஸ்டார் வந்துருச்சு. இப்போ வந்து நான் இதை எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க வந்து செல்ஃப்ங்கிறது பாஸ் பண்ணலாம். இங்க வந்து பாருங்க, இங்க வந்து என்ன வந்திருக்கு, டேக் 0 பொசிஷன் ஆர்குமெண்ட் பட் 1 வாஸ் கிவன். ஓகே. அதாவது வந்து இது ஜீரோ பொசிஷன் ஆர்குமெண்டா தான் இருக்கு. பட் எக்ஸிகியூஷன் டயத்துல கிளாஸோட மெம்பர் ஆப்ஜெக்ட் டாட் நம்ம கால் பண்ணல, இது வந்து ஒரு பாராமீட்டர் அதுக்கு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண ட்ரை பண்ணல, அங்க வந்து அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி எரர் அடிக்குது. ஸோ எப்பவுமே இங்க வந்து நம்ம வந்து கொடுக்கணும். எதுக்காக அது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க செல்ஃப்னு கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இது செல்ஃப் தான் கொடுக்கணும்ல, ஈவன் ஏபிசி என்ன வேணா கொடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாராமீட்டர் எப்பெல்லாம் வந்து கிளாஸ்க்குள்ள நம்ம ஃபங்க்ஷன் கொடுக்குறோமோ ஃபர்ஸ்ட் ஒரு பாராமீட்டர் வந்து அந்த இன்ஸ்டன்ஸுக்கு பாஸ் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து இந்த எக்ஸை வந்து இதுக்குள்ள பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? நான் இந்த இடத்துல இப்போ எக்ஸ்னு பிரிண்ட் பண்றேன். இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எரர் வச்சிருக்கு, எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? நான் கிளியர் பண்ணிட்டு கூட திரும்ப ரன் பண்றேன். இங்க வந்து பாருங்க, இந்த இது கால் ஆகல, இதுல வந்து எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் எரர் வந்திருக்கு. ஆனா இங்கதான் இருக்கு. அப்ப நான் திஸ் டாட்னு கொடுக்கலாமா, திஸ் டாட் எக்ஸ்னு கொடுக்கலாமா, நான் கொடுத்து காமிக்கிறேன். திஸ்ங்கிற மாதிரி ஒரு கீவேர்டு இதுல கிடையவே கிடையாது. அதனாலதான் திஸ் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லி வருது. சோ அப்ப இதுல என்னதான் இருக்கு அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு பாராமீட்டர் கொடுப்போம். அந்த பாராமீட்டரை வச்சுதான் அந்த கிளாஸ்க்குள்ள உள்ள மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். சோ நான் இப்ப வந்து ஏ டாட் அப்படின்னு சொல்லி நான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப இங்க பாருங்க 10 வந்துருச்சா. இப்ப இந்த இடத்துல நான் செல்ஃப்னு கொடுக்குறேன்னா இந்த இடத்துல செல்ஃப் டாட் எக்ஸ்னு வரும். இப்ப நான் இது பண்றேன் பாருங்க. சரி, அப்ப இதை பாஸ் பண்ணாம நான் இங்க வெறும் செல்ஃப்னு கொடுக்கலாமா அப்படின்னா, இப்ப நான் கொடுத்து காமிக்கிறேன். இந்த இடத்துல செல்ஃப் இஸ் நாட் டிஃபைன், இங்க என்ன நேம் கொடுக்குறோமோ அதுதான் வந்து இங்க கொடுக்கணும். ஓகே. சோ இந்த இன்ஸ்டன்ஸோட இந்த ஃபர்ஸ்ட் பாராமீட்டரோட பெனிஃபிட்டே வந்து இதுதான். அந்த ஏன்னா வந்து நார்மலா திஸ்ங்கிறது அவைலபிள் இருக்காது. அந்த கரண்ட் இன்ஸ்டன்ஸ், அதாவது கரண்ட் கிளாஸோட மெம்பர்ஸ் இதுக்குள்ள ஆக்சஸ் பண்ணா இது யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஈவன் இதுன்னு இல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ஒரு மெத்தட் கால் பண்றேன், டிரா 2ன்னு. நான் இதை வந்து எகைன் வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ இதுல வந்து நான் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்குறேன். சரி, பிளஸ் சிம்பிள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் இது கால் ஆன உடனே எனக்கு என்ன கால் ஆகணும்னா, இந்த டிரா 2 கால் ஆகணும். நான் இப்படி கால் பண்றேன். இது வந்து பாருங்க, டிரா 2 இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வருது. அப்ப இதை எப்படி கால் பண்றது அப்படின்னா, ஏ டாட் டிரா 2. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கும் நம்ம இங்க பொசிஷனுக்கு நம்ம கொடுக்கல. ஸோ நான் இங்க வந்து சும்மா சம்திங் அதை என்ன கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்க. ஓகேவா? ஸோ எப்பவுமே வந்து மெத்தடுக்குள்ள சரி நம்ம இப்படி பாஸ் பண்றோம். நான் இப்போ இதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணா என்ன பண்ணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சம்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். டெஃப் சம். நான் இதுக்கு வந்து எனக்கு என்ன மொத்தம் வந்து ஏபின்னு 2 வேல்யூ வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்ப எனிவே அப்படி இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப்னு ஒரு ஆப்ஜெக்ட் இது பண்ணிட்டு ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ள வந்து என்ன பண்றேன்னா ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபிஜே டாட் சம் அப்படின்னு கொடுக்குறேன். இதுல வர்றதை வந்து நான் ஜஸ்ட் பிரிண்ட் மெத்தட்ல பிரிண்ட் பண்றேன்.
ஸோ ரெண்டு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணோம்ல, 4ன்னு சம்மா இருந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம எத்தனை பேராமீட்டர் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் அதோட இன்ஸ்டன்ஸ்க்காக உள்ளது. ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து நம்ம இப்ப இந்த கிளாஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம், இந்த கிளாஸ் மெம்பர்ஸ்ல வேரியபிள் மெத்தட்ஸும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து பார்க்க போறது கன்ஸ்ட்ரக்டர். இப்ப கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வந்து இதுல வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு டிஃபைன்டு நேம் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ற மாதிரியே தான். இப்ப சில லாங்குவேஜ்ல எல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா வந்து கிளாஸ் நேமும் அது சேமா இருக்கணும் அப்படின்னு இருக்கும். இப்ப ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையும் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ங்கிற கீவேர்ட் இருக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஸ்கிரிப்ட்லாம். ஆனா வந்து பைத்தான் பொறுத்தவரையும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த நேம்ல தான் இருக்கும். அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஆஃப். இதுதான் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுவுமே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே தான் இருக்கு. பாருங்க, இதே சின்டெக்ஸ் அப்படியே ஃபங்க்ஷனுக்குள்ள அதே சின்டெக்ஸ் தான். பட் இந்த நேம் மட்டும் ஸ்டாண்டர்டா நேம். சரி, நான் இப்ப வந்து இங்க வந்து ஒரு இந்த ஃபங்க்ஷனுக்கு சொன்னாலும் அதே ரூல் தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். இங்கேயும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் நம்ம கொடுக்கணும். இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, இதை நான் இது பண்ணி காமிக்கிறேன், ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆயிருக்கு. எப்படி அப்படின்னா, நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆயிரும். ஓகேவா? சோ இங்க இனிட்னு நம்ம கொடுத்துருக்கோம். சோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கால் ஆயிருது. கால் ஆகி அதுல உள்ளது வந்து பிரிண்ட் ஆயிருது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எம்டி கன்ஸ்ட்ரக்டரா கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க முடியாது. இப்ப நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா வந்து என்ன வரும்னா, எரர் இந்த இங்க வருது பாத்தீங்களா, இது வந்து இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு வந்திருக்கு. சோ இப்போ இப்படி பாஸ் பண்ணா நம்ம ஏற்கனவே டிக்ளேர் பண்ண மாதிரி பாஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஓகேவா? புரிஞ்சா? இப்ப நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா, இதே கன்ஸ்ட்ரக்டர் நான் அப்படியே வந்து இன்னொரு தடவை போடுறேன். போட்டு நான் கன்ஸ்ட்ரக்டர் 2 அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து சேம் ரெண்டுக்கும் ஒரே இதுதான் இருக்கு. நான் இப்படிதான் இது பண்றேன். நான் இங்க வந்து இதை கால் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இங்க வந்து ஜஸ்ட் இந்த ஒரு பேராமீட்டர் எடுத்துருவோம். இங்க என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? கன்ஸ்ட்ரக்டர் 2ங்கிறது தான் இருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் 1ங்கிறது பிரிண்ட் ஆகல. ஸோ இது என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இங்க கொடுக்கறத அடுத்து கீழே, ஏன்னா இன்டர்பிரட்டர் லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரும். இங்க கொடுத்ததை அடுத்து வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து கோடே வந்து எரரே வரும். இந்த பாருங்க, மிஸ்ஸிங் பாராமீட்டர். எதனால அப்படின்னா, நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல இங்க வந்து வேல்யூ பாஸ் பண்ணலன்னு அது சொல்லுது. நான் இப்ப வேல்யூ பாஸ் பண்றேன். இப்போ வந்து பாருங்க, இது இதுவாயிருச்சு. சோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடர் கன்ஸ்ட்ரக்டர்ங்கிற கான்செப்ட் இங்க கிடையாது. சோ இதுல வந்து என்ன ஆயிருதுன்னா, இப்ப நீங்க வந்து இது ஆக்சுவலா இந்த டாலர் இனிட் இருக்குல்ல, இதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்டர். சோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கீழே நம்ம எத்தனை டைம் கொடுத்தாலும் எல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்ணி லாஸ்டா எப்ப இனிட் அப்படின்னு வருதோ அதுதான் அதோட கன்ஸ்ட்ரக்டரை கன்சிடர் பண்ணி அதை வந்து வச்சுக்கும். ஓகேவா? மெயின் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெயினா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேல்யூ எல்லாம் வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல x 10 கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, இங்க ரெண்டு பேராமீட்டர் கொடுக்குறேன், அண்டர்ஸ்கோர் எக்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர் str1. ஓகேவா? இங்க வந்து எக்ஸ் ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் எக்ஸ், அடுத்து வந்து str1 ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் str1. ஓகேவா? இப்படி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா, இது பண்றேன். இந்த சம்ல வந்து மேபி இந்த டிரா பண்ணிருக்கோம்ல, இதுல வந்து நான் அந்த இதை பிரிண்ட் பண்றேன். a டாட் x கமா a டாட் str1 ரன் பண்றேன். இந்த கன்ஸ்ட்ரக்டர் எடுக்கல. ஸோ அதனாலதான் இது வந்து இப்போ எரர் த்ரோ பண்ணுது. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இங்க வந்துருக்கு பாருங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்து நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணோம், ஒன் கமா டெஸ்ட்னு பாஸ் பண்ணிருக்கோம். நமக்கு இங்க வந்திருக்கிறது 10 கமா நேம். இது எதனால அப்படின்னா, 1 செகண்ட் செக் பண்ணுவோம்.
ஆக்சுவலா இங்க வந்து எக்ஸ் நம்ம பண்ணனால அது என்ன ஆயிருச்சுன்னா இதை வந்து லோக்கல் வேரியபிளா கன்சிடர் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா செல்ஃப் டாட் எக்ஸ் தான் இதை கொடுத்துருக்கணும். ஏன்னா நம்ம இங்க வந்து என்ன கொடுத்துருக்கோம், இதுதானே கொடுத்துருக்கோம். ஸோ அப்ப அப்படித்தானே கொடுக்கணும். ஸோ இங்கேயும் வந்து செல்ஃப் டாட் str1 கொடுக்குறேன். இப்ப ரன் பண்றேன். இப்ப வந்து பாருங்க 1 டெஸ்ட்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்றது, எப்படி இது கால் பண்றது எல்லாமே. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது கிளாஸ், ஆப்ஜெக்ட், கிளாஸ் மெம்பர்ஸ், கன்ஸ்ட்ரக்டர், பாஸ் கீவேர்டு கிளாஸ்ல எங்க யூஸ் பண்றது, கன்ஸ்ட்ரக்டர்னா எப்படி பிஹேவ் ஆகும், கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எதை மீன் பண்ணுது, கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் அந்த செல்ஃப்ங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படிங்கறது டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து இதுல முக்கியமான ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டைம் வந்து இது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஒய்ன்னு சொல்லி போட்டு இங்க 10 போடுறேன். இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த ஒய்யை வந்து பிரிண்ட் பண்றேன் ஜஸ்ட். ஓகே, இது வந்து கிளாஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவுட் சைடு குளோபலா ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இப்போ நான் வந்து இதை கால் பண்றேன். 10ன்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா உள்ளேயும் வந்து ஒரு ஒய்ன்னு போட்டு ஒரு 5ன்னு டிக்ளேர் பண்றேன். ஏன்னா நார்மலா மீதி லாங்குவேஜ்னா வேரியபிள் டிக்ளரேஷன் அதோட டேட்டா டைப் போல வேற ஏதாவது வேற டைனமிக் அந்த மாதிரி கொடுப்போம். இதுல அந்த மாதிரி இல்லாதனால இப்போ வந்து என்ன வருது பாருங்க, ஒய்ங்கிறது இப்போ 5 வந்துருச்சு. இப்போ நான் இதுக்கு எப்படி நான் சொல்லுவேன், இந்த இடத்துல நான் யூஸ் பண்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துருச்சு. இப்போ இதுலயே வந்து திரும்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பிரிண்ட்ல நான் வந்து அந்த ஒய்யை வந்து இங்க பிரிண்ட் பண்றேன். அதாவது அவுட் சைட்ல பிரிண்ட் பண்றேன். உள்ள பிரிண்ட் பண்ணா 5 இருக்கு, வெளில பிரிண்ட் பண்ணா 10 தான் வருது. ஏன் அப்படின்னா இது உள்ள வந்து இது செப்பரேட் வேரியபிளா இது பண்ணிடுச்சு. நான் இப்படி கிடையாது, நான் வெளியில உள்ள வேரியபிளா தான் நான் ஓவர் ரைட் பண்றேன் அப்படிங்கறது எப்படி சொல்றது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கீவேர்ட் இருக்கு. அது வந்து குளோபல் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. இப்போ வந்து பாருங்க, இது வந்து என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம குளோபல் தான் யூஸ் பண்ண போறோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள சொல்லிடணும் குளோபல் ஒய்னு. அதுக்கு அடுத்து தான் நம்ம சொல்லணும், இப்படி சொல்லணும் குளோபல் ஒய் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதுக்குள்ள நான் ஒய் எல்லாம் ஒய்ன்னு என்னெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ண போறோம்னா அது வந்து குளோபலா உள்ள ஒய், நான் புதுசா இனிஷியலைஸ் பண்ணல அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணி சொல்லிடுறோம். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல 5 தான் வந்திருக்கு. இங்க 5ன்னு ஓவர் ரைட் ஆனதுனால வெளியில பிரிண்ட் பண்ணதே அது 5 தான் வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து ஆக்சுவலா நான் ஃபங்க்ஷன் சொல்லணும்னு நினைச்சேன், அது மிஸ் ஆனதுனால இந்த வீடியோல வந்து சொல்றேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம அடிஷனலா வந்து அந்த குளோபலோட யூஸ் என்னன்னு பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ இதை நீங்க 1 or 2 times இந்த வீடியோ ரிப்பீட்டடா பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிளியர் ஐடியா கிடைக்கும். We will meet you on next video. Thank you. Bye.